கைஸ், இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட்லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 1st May வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் கேடரில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 21,000லேருந்து 74,000 வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வேறு கேட்டகரி மேனேஜர் கேட்டகரிலையும் போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட்லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 1st May வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டென்டென்டிவாக இதோட எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபிடி வந்து ஜூன் மாதத்தில் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 21,000லேருந்து 74,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 year பேச்சுலர் டிகிரி காமர்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், காமர்ஸில் டிகிரி முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18 yearsலேருந்து 30 years வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ராப்பராக வந்து அவங்க அடுத்ததாக சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுவுமே கண்டிப்பாக இருக்கணும். இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் பாஸ்டு ஃப்ரம் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை காஸ்ட் அக்கௌண்டன்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி. இதுக்கு 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்குமே 3 year பேச்சுலர் டிகிரி காமர்ஸில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே, ப்ளஸ் அது கூட சிஏ இல்லைனா சிஎம்ஏ முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே. இதுக்கு 40Kலேருந்து 1,40K, 18 yearsலேருந்து 30 years வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட வந்து நீங்கள் ஒன் டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கணுன்னா கூட வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பெர் ஆனம்க்கான சிடிசி வரைக்கும் வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க சேலரியில். கண்டிப்பாக இதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் சிபிடி இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு இன்டர்வியூ எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் இதில் வந்து ஹையர் பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு இன்டர்வியூ மட்டும் கிடையாது, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு இன்டர்வியூமே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் பேட்டர்ன் டீட்டெயில் அதெல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட எக்ஸாம்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து எழுதிக்கலான்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 500 rupees வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸோஸ்மென், டிரான்ஜெண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அவங்கள தவிர்த்து மீது இருக்கிறவங்க தான் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.